டெய்லியும் சாம்பாரா போர் அடிக்குதுன்னு சொல்றவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு குழம்பு பண்ணுங்களேன், செம்ம டேஸ்டா இருக்குங்க. ரொம்ப ரொம்ப ஈஸி ரெசிபி. ஒரு ஸ்பூன் எண்ணெயில ஒரு 15 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். சின்னதா இருக்கிறதுனால பெருசா இருந்தா கம்மி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். 3 பேருக்கு ஒரு நேரத்துக்கு ஒரு 10 அவரைக்காய், குட்டியா ஒரு பெரிய வெங்காயமும் கருவேப்பிலை எடுத்திருக்கேன். அவருக்கு கொஞ்சம் நல்லா பெருசு பெருசா வெட்டி வச்சுக்கோங்க. வெங்காயமும் வெட்டி வச்சுக்கோங்க. குக்கர்ல ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊத்திட்டு 3 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, அரை ஸ்பூன் சோம்பு, வெட்டி வச்சிருக்க வெங்காயம், அவரைக்காய், கருவேப்பிலை சேர்த்து சிம்ல வச்சு கொஞ்சம் வதக்கிக்கோங்க. வதக்கின வெங்காயம் நல்லா ஆறினதுக்கு அப்புறமா மிக்சி ஜார்ல சேர்த்துட்டு ஒரு அரை மூடி தேங்காயும் சேர்த்து நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கோங்க. இந்த காய் வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம அரைச்ச விழுத இதோட சேர்க்கிறோம். சேர்த்துட்டு ஒரு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்க்கிறோங்க. ஏன்னா நம்ம குக்கர்ல வச்சு வெந்து வரணும் இல்லைங்களா? தண்ணி அளவாவே சேர்த்துக்கோங்க. ரொம்ப சேர்த்துனீங்கன்னா ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டி இருக்கும். கொஞ்சமா மஞ்சத்தூள், ஒரு ஸ்பூன் சாம்பார் தூள், 3/4 ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்து கலந்துட்டு குக்கர் மூடி போட்டுட்டு ஒரு 2 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கோங்க. நீங்க இந்த குழம்பு கடாயிலேயே கூட தாளிச்சு விடலாங்க. நான் இன்னைக்கு குக்கர்ல வச்சிருக்கேன். விசில் இறங்கினதுக்கு அப்புறமா ஓபன் பண்ணி பாத்துக்கோங்க. கம கமன்னு குழம்பு ரெடி ஆயிருச்சு. அவ்வளவுதாங்க. ரொம்ப தண்ணியா இருந்ததுன்னா கொஞ்சம் கொதிக்க வச்சுக்கோங்க. கடைசியில கொத்தமல்லி தழை சேர்த்துக்கோங்க. ஒயிட் ரைஸ்க்கு சூப்பரா இருக்குங்க.